Hello angels, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு #கீர்த்தியுடன் தீபாவளி. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்கப் சேல் ஹால். நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து சேல்ல வாங்குனது. திவாலி சேல் போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்கிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் அதை பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள போலாம். Open up, I saw myself a price out of sight. My whole got talent. இன்னைக்கு நான் கொஞ்சம் வியர்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நான் பின்னெல்லாம் போட்டு ரொம்ப அடக்கத்தின் உச்சக்கட்டம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறுகள் உயிர்த்து விடும் அந்த மாதிரிலாம் நடுவில் என்னென்னமோ சேர்க்கிறேன். பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் நான் இருக்கேன். எனக்கு என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. தெரியல, மேபி டிஃப்ரெண்டா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம், நல்லா எல்லாமே இருக்கலாம். ஸோ நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இன்ட்ரோவே எல்லாரும் கொடுத்தா அப்புறம் எப்போதான் நம்ம வீடியோக்குள்ள போகிறது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இருக்கிற ப்ரைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலபாரோட பிரைமர் தான். கலபாரோட பிரைமர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் ரிவ்யூ பண்ணி நான் பார்த்திருக்கேன். இதோட ரேட் 850. உங்களுக்கு 30 ml ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. அண்ட் இந்த ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 3 years. இது ரொம்ப சாஃப்ட் ஸ்மூதா இருக்கும் நம்ம ஸ்கின்னை. நம்ம இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டோம்னா ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பிளெண்ட் ஆகும். அடுத்தது நம்ம கிட்ட சிசி கிரீம்ஸ் நிறைய இருக்கு. ஒரு சிசி கிரீம் பாத்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட கரெக்ட் அண்ட் கேர் கிரீம் சிசி கிரீம். ஸோ இது பிரைம்ஸ் பர்ஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஸ்கின். ஸோ இது போட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைமர் கூட போட வேண்டாம். இல்லை SPF 20 இருக்குது. நான் ஒரு வாட்டி இது யூஸ் பண்ணேன். லைட்டாக இந்த ஸ்கின்னை ட்ரை ஆக்குற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் இது போடுறீங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு போடுங்க. அண்ட் நான் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் சொல்லியிருக்காங்க ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. லைட்டாக தான் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்கின் ட்ரை ஆகுது. அண்டர் ஐலெவல் ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. ஆயிலி ஸ்கின் பீப்புள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 479 அண்ட் உங்களுக்கு 35 ml ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. அண்ட் 3 years ஷெல்ஃப் லைஃப். நீங்க போட்டவங்க ஆக்னே மார்க்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் மறையாது. பட் பார்க்க அழகா இருக்கும். நான் யூஸ்வலாக ஷியர் கவரேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஷியர் கவரேஜ் ஆர் மீடியம் கவரேஜ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு என்னதான் ஆக்னேஸ் பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தாலும் நான் எப்பவுமே அதை கவர் பண்ண மாட்டேன். நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க இல்லை ஆஃபீஸ் போறீங்க வெளியே அடிக்கடி போவீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சிசி கிரீம் டெய்லி பேசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பை தி வே இதோட ஷேட் பாத்தீங்கன்னா சாண்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு 2 கிரீம் வந்து ஸ்டேக் ஒர்க்கி. ஒன்னதோட ஷேட் 01 அண்ட் இன்னொரு ஷேட் 03. கவரேஜ் வந்து ஷியர் கவரேஜ் தான் கொடுக்கும். பட் நீங்க இன்னொரு லேயர் போட்டீங்கன்னா மேபி கொஞ்சம் மீடியம் கவரேஜ் கொடுக்கலாம். பட் ஷியர் கவரேஜ் தான். அண்ட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 249. உங்களுக்கு 30 ml ப்ராடக்ட் கிடைக்குது. அண்ட் இதோட ஷெல்ஃப் லைஃப் 3 years. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடா கிளாம் ஆன் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் பற்றியும் நிறைய பேர் பயங்கரமாக சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த விட்டமின் இ இருக்கு. ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காக நரிஷ்டாக வச்சுக்கும். யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கு. பட் SPF எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. பை தி ரேட் 749. 2 years ஆஃப் ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. அண்ட் 30 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இது ஷியர் டு மீடியம் கவரேஜ் கொடுக்குது. நீங்க கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணீங்கன்னா மேபி ஹை கவரேஜ் கொடுக்கலாம். அடுத்து நம்ம கிட்ட இன்னொரு ஃபவுண்டேஷன் இருக்கு. இதுதான் கலர்பாரோட மூஸ் ஃபவுண்டேஷன். ஸோ மூஸ் ஃபவுண்டேஷன் அதுக்கு யூஸ் பண்ணது இல்லை. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 800. பட் நமக்கு 15 grams ஆஃப் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. ஷெல்ஃப் லைஃப் 2 years. இந்த ரேட்டுக்கு வந்து 15 கிராம்ங்கிறது கம்மியும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இது ஒரு மூஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால மேபி காஸ்ட்லியா இருக்கலாம். அண்ட் இது கவரேஜ் வந்து ஒரு மீடியம் கவரேஜ் இருக்கு. நம்ம நல்லா இன்னொரு லேயர் பில்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஹை கவரேஜ் கொடுக்கும். ஸோ நல்லா இருக்கு இந்த மூஸ் ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம கிட்ட அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இருக்கு. இது சுகர் ஃபவுண்டேஷன் ஸ்டிக். இந்த ஷேட் 05 மோச்சா. ஸோ இது வந்து நான் என்னோட ஸ்கின்னை விட டார்க்கரா இருக்கும். நான் இது கான்டோர் பர்பஸ்க்காக வாங்கினேன். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 999. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஷெல்ஃப் லைஃப் 3 years கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல 12 grams ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. இது க்ரூவல்டி ஃப்ரீ. பேக்கேஜ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு சாஃப்ட் மேட் பேக்கேஜ் இது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு நமக்கு ஒரு சைடு வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நிஜமா செம. ஸோ நீங்க வந்து இந்த ப்ரஷ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ரஷ் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் யூஸ் பண்ணல. அடுத்து நம்ம கிட்ட வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர் பேலட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுல 4 ஷேட் இருக்கு. ஒன்னு வந்து ஆரஞ்சு கரெக்டா நம்ம பிக்மெண்டேஷன் கவர் பண்றதுக்கு. கிரீன் கலர் இருக்கு. இது நம்மளோட ரெட்னஸ் கவர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கன்சீலர் நார்மல் கன்சீலர் இருக்கு. அப்புறம் ஹைலைட்டர் இருக்கு. ஸோ இந்த 4 ஷேடுமே இருக்கு. நீங்க நார்மலி அதிகமா டிராவல் பண்ணுவீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பேலட்லயே எல்லாம் வேணும்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வாங்கினா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம கிட்ட 2 காம்பாக்ட் பவுடர் இருக்கு. ஒன்னு கலர்பாரோட காம்பாக்ட் பவுடர். ஒரு ஷேட் சாண்டி நியூட். உள்ள பேக்கேஜ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் லைட்டா மேபிளோட பேக்கேஜ் மாதிரி இருக்கு. பட் அதை விட நல்லா இருக்குன்னே சொல்லணும். நீங்க ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொன்னா இது நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஃபிக்சிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க பவுடர் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அண்டர் ஐல உங்க T-zone மட்டும் அப்ளை பண்ணுங்க. மத்த இடத்துல உங்க சீக் ஏரியாலாம் விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப ட்ரையா இருக்குது. அடுத்து நம்மகிட்ட ஸ்டேக் ஒர்க்கி காம்பாக்ட் பவுடர் இருக்கு. ஸ்டேக் ஒர்க்கி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீரியஸா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ட்ரை பண்ண வரைக்கும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து காம்பாக்ட் பவுடர். இந்த இது பேக்கேஜ் வந்து ரொம்ப ஸ்டர்டியா இருக்கு. பேக்கேஜ் நிஜமா சொல்றது சூப்பரா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு செம்ம பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 249 தான். அண்ட் 3 years ஆஃப் ஷெல்ஃப் லைஃப். அண்ட் இதோட நெட் வெயிட் பாத்தீங்கன்னா 9 gram. ஸோ நிஜமாவே இது செம்மையா இருக்கு. அண்ட் இதோட ஷேட் வந்து பேஜ் பேப் ஷேட் நம்பர் 3. அடுத்தது நம்ம கிட்ட சுகரோட
bronzer and blush இருக்கு. இதுதான் வந்து சுகரோட bronzer. இது ஒரு மாதிரி brown கலர் இருக்கு. சோ நீங்க bronze பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்க transition ஷேடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஷேடோக்கு. சோ நம்மட்ட ஒரு bronzer இருக்கு. சுகரோட blush. இதோட ஷேட் Pinnacle Pink, Pink Pinnacle, ஷேட் நம்பர் 2. பிக்மெண்டேஷனும் quite good. பிக்மெண்டேஷன் நிஜமா நல்லா இருக்கு. இதையும் நீங்க உங்க ஐ ஷேடோவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிட்ட Wet n Wildோட ஹைலைட்டர் and Wet n Wildோட Ombre blush இருக்கு. இது ரெண்டுமே நல்லா இருக்கு. நான் இது யூஸ் பண்ணல, பட் இத பத்தி நிறைய நல்ல விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். and பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. பேக்கேஜ் சூப்பரா இருக்கு. நான் நிறைய ஓபன் பண்ணாம இருக்கேன். எதுக்குன்னா நான் இன்னும் இது எல்லாத்தையும் சென்னைக்கு தூக்கிட்டு போகணும். நான் எப்படி தூக்கிட்டு போறேன்னு தெரியல. சோ இது நான் ஓபன் பண்ணி டேமேஜ் ஆக கூடாதுங்கிறதால தான் நான் நிறைய ஓபன் பண்ணாம வச்சிருக்கேன். நான் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்றேன். ஹைலைட்டரோட ஷேட் Blossom Glow and blushோட ஷேட் E315B. எனக்கு இதுதான் ஷேட் நம்பரா என்னன்னு தெரியல, பட் Wet n Wild ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ட்ரை பண்றதுக்கு. அடுத்து நம்ம கிட்ட சுகரோட ஐஷேடோ பேலட் இருக்கு. இது ஒரு ஐஷேடோ பேலட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது 01 Stronger. இதுல பாத்தீங்கன்னா நியூட் ஷேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க நல்ல ஒரு நியூட்ரல் மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம். ஒரு டிரான்சிஷன் ஷேட் இருக்கு, ஒரே ஒரு மேட் ஷேட் and 3 ஷிமரி ஷேட்ஸ் இருக்கு. ஸோ ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் டிப் அப்ளிகேட்டர் which is so useless. இதை வச்சு நான் கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டேன். உங்கள் நார்மல் மற்ற ப்ரஷ் வச்சு நீங்கள் இதை வச்சு ஐஷேடோ போட்டுக்கலாம். இதோட பிக்மெண்டேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. இதை வச்சு தான் நான் மோஸ்ட்லி என்னோட மேக்கப் லுக் ஃபார் திவாலி கிரியேட் பண்ணுவேன். மேக்கப் ஃபிக்சர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். நம்ம இருக்குது ஃபேஸஸ் கனடா Ultime Pro மேக்கப் ஃபிக்சர். நம்மகிட்ட ஆல்ரெடி பேக் இருக்கு. இதுக்கு நம்ம புதுசாக வாங்கியிருக்கிறது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 649 அண்ட் உங்களுக்கு 3 years ஆஃப் ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. அண்ட் மொத்தமாக 100 ml கொடுக்குறாங்க. இதுவுமே நம்ம ஃபேஸில் போடும்போது ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குன்னு சொல்றாங்க. இது நான் திவாலி லுக்கில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. பிகாஸ் எனக்குமே தெரியாது. இதுவும் அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணல. அண்ட் உங்க மேக்கப்பை இன்டாக்ட் அதே பிளேஸ்லயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அடுத்து நம்மகிட்ட ஒரு ஐலைனர் இருக்கு. இதான் கலர்பாரோட ஐலைனர். இது 100% cruelty free அண்ட் நல்ல பிக்மெண்டடா இருக்கு, நல்ல டார்க்கா இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். அண்ட் இதோட ப்ரஷ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கு. பிக்மெண்டேஷன் லாஞ்சிவிட்டி எல்லாமே சூப்பர். ஸோ நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. பேக்கேஜிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து நம்மகிட்ட ஐப்ரோ பென்சில் இருக்கு. இதுதான் ஃபேஸஸ் Ultime Pro ஐப்ரோ பென்சில். இதோட ரேட் 499, பட் இது கொஞ்சம் வர்த் அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் வர்த். பென்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு இந்த ஸ்பூலி அதாவது ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதை வச்சு நீங்க அவுட்லைன் நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா ஃபில் பண்ணிட்டு இதை வச்சு நீங்க கோம் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஐப்ரோ சூப்பர் ஆயிடும். சைட்ல வர நாய்ஸ் நீங்க எதையுமே வந்து கண்டுக்க கூடாது. வேற வழி இல்லை. தீபாவளி டைம் ரோட்ல மைக் எல்லாம் போட்டுட்டு அதை வாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டே போறாங்க. எதுவும் நான் வாங்கல போங்கலாம் அப்படின்னா போக மாட்டேங்கிறாங்க. ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட ஒரு ஐப்ரோ பென்சில். அடுத்து நம்ம கிட்ட 2 காஜல் இருக்கு. ஒன்று வந்து ஃபேஸஸோட காஜல், ஒன்று கலர்பாரோட காஜல். ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஜெட் பிளாக் சூப்பர் காஜல். நிறைய பேர் இதோட ரிவ்யூ வேணும்னு கேட்டிருந்தீங்க. பேபி இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி போட ட்ரை பண்றேன். இது கலர்பாரோட மெஸ்மரைஸ் காஜல். இது நான் இன்னும் ட்ரை பண்ணல. இது ரேட் 299 அண்ட் ஷெல்ஃப் லைஃப் 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் ட்ரை பண்ண தான் தெரியும். இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ண போறது சென்னைக்கு போயிட்டு தான் ஓப்பன் பண்ண போறேன். அடுத்து நம்ம கிட்ட 4 லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. 2 லிப்ஸ்டிக் கலர்பாரோட லிப்ஸ்டிக் அண்ட் ஷேட் வந்து த்ரில்லிங் பிங்க் அண்ட் பேர் ஷேட் இருக்கு. 2 பியூட்டிஃபுல் கலர்ஸ். ஒன்று ஒரு மாதிரி பிங்க் கலர், இன்னொன்று ஒரு brownish mauve கலர் மாதிரி இருக்கு. லைட்டா நியூட் மாதிரியும் இருக்கு. இந்த 2 ஷேடுமே நல்லா இருக்கு. இன்னும் நம்ம இருக்குது ஃபேஸஸ் Ultime Proவோட Longwear matte lipstick. இதோட ஷேட் very ஷேட் நம்பர் 10. இது ஒரு wine plum ஷேட். இந்த ஷேட் நிஜமா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க ஃபால் மேக்கப் லுக்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிட்ட NYBயோட லிப்ஸ்டிக் இருக்கு. இதோட ஷேட் Parade Ready. ஸோ இதுவுமே ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கு. பர்பிள் கலர்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், பட் எனக்கு இப்போ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ஒரு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது தப்பு இல்லையா. நிறைய டிஃப்ரெண்டா போட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் பிளாக், ஒரு பக்கம் ஒயிட், ஒரு பக்கம் கிரீன், ஒரு பக்கம் ஆரஞ்சு அப்படிலாம் போட்டு பார்த்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம கிட்ட 3 நெயில் பாலிஷ் இருக்கு. 2 NYBயோட நெயில் பாலிஷ், 1 ஃபேஸஸ் கனடாவோட நெயில் பாலிஷ். ஃபேஸஸோட ஷேட் வந்து Watermelon 52, NYBயோட ஷேட் நம்பர் 7 அண்ட் நம்பர் 2 இருக்கு. இது ரெண்டுமே நியூட்ஸ் அண்ட் இது வந்து எக்ஸாக்ட்லி வாட்டர்மெலானோட ஷேட் மாதிரி இருக்கு. அதே கலர், ரொம்ப அழகா இருக்கு மூணுமே. ஸோ அவ்வளோதான் நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ். நான் ரொம்ப ஸ்பீடா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது நான் ஸ்லோவா ஹே காய்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பேசினோம்னா வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு வீடியோ போகும். என்னாலே பார்க்க முடியாது அப்புறம் அந்த வீடியோவை. ஸோ நான் டக்குன்னு ஸ்பீடா பேசி முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இது எல்லாமே நான் சேலில் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இவ்வளோ காஸ்ட்லியாக நான் வாங்கலை. எனக்கு ரேட் ஆஃபரில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி. பாய்.